ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ஹோம்மேடாக வீட்லேயே மை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு பண்ணுறது. அதுக்கு ஒரு 4-5 பாதாமை இந்த மாதிரி டாங்கில் பொடிச்சு கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை அகல் விளக்குலையோ நல்லா சுட்டு எடுத்துக்கணும். ஃபுல்லாக அது சுட்ட உடனே அதை ஆறுறதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணினாலே உங்களுக்கு சூப்பராக க்ரஷ் ஆகும். சார்கோல் மாதிரி சூப்பராக இந்த மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க. இது என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்க்கு சந்தனம் அரைச்சி போடுவோம்ல அந்த கல்லுங்க. அதில் இந்த பாதாம் பவுடரை வச்சு இன்னொரு கல் வச்சு நல்லா நான் க்ரஷ் பண்ணிக்கிறேன். நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் நம்ம க்ரஷ் பண்ணணும். பேபிஸ்க்கு நம்ம என்னதான் காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால் செய்கிற மாதிரி எதுவுமே வராது. இது கெமிக்கல் ஃப்ரீயும் கூட. நீங்கள் இதை ஜென்டிலாக ரப் பண்ணாலே போதும், நல்ல பவுட்ரு வந்துடுது. பேபிக்கு யூஸ் பண்ணுற இந்த கல்லை தனியாக பேபிக்குன்னே யூஸ் பண்ணுங்க. என்னோட அம்மா பேபிஸ்க்கு நிறைய கை மருத்துவம்லாம் பண்ணுவாங்க. தாய்ப்பாலில் விளக்கெண்ணெய் ஊற்றி வெறும் வயிற்றுல ஊற்றுறது, அப்புறம் பாப்பா மோஷன் போடணுன்னா அதுக்கான ஒரு வைத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பேபிஸ்க்கெலாம் நாங்கள் செய்வோம். அவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் வரவே வராது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் எங்கள் அம்மா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கை வைத்தியம்தான். தலைக்கு ஊற்றிட்டு ஒரு வேப்பிலை மருந்து மாதிரி தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். என் குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளியும் பிடிக்காது. சரியாக பால் குடிக்காத குழந்தை, சாப்பிடாத குழந்தை கூட எங்கள் அம்மா கொடுக்குற மருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா மதர் ஃபீடும் எடுத்துப்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கும் எப்படிலாம் சாப்பிட்டா பால் ஊறுங்கிறதும் நிறைய டிப்ஸு, ரெசிபிஸ்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த ரெசிபி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாதாம் நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணாங்க. சார்கோல் ஃபேஸ் பேக் அப்படின்னு. அதை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணால் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸு. இப்போ இதை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். பவுலில் போட்டதும் கேஸ்டர் ஆயிலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேஸ்டர் ஆயில் ஊற்றும் போதே தெரியும் இந்த பவுடருக்கு எவ்வளோ கேஸ்டர் ஆயில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மையில் நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதால இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஐப்ரோஸ் வரையும் போது குழந்தைங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக வரும். இது பொட்டு வைக்கிறதுக்கும் ஐப்ரோஸ் வரைகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, கண்ணுக்குள்ளே வைக்க வேண்டாம். ஏன்னா பாதாம் பவுடருங்கிறதால கண்ணுக்குள்ளே வச்சா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இரிட்டேஷன் ஆகும். இது பேபிஸ்க்கு வைக்கும் போது நல்லா ஸ்மெஜ் ப்ரூஃபாக இருக்குது, ப்ளஸ் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஆனால் இது வச்ச உடனே கொஞ்சம் பவுடர் அடித்து விட்டிங்கன்னா அங்கே இங்கே கலையாமல் இருக்கும். இப்போ என்னோட ஹேண்டில் இதை வரைஞ்சி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மெஜ் ப்ரூஃபாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் என் கையில் வரையும் போது. இது உண்மையாகவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் இதை பாப்பாவுக்கு வச்சு காட்டுறேன். நான் இதை பாப்பாவுக்கு பொட்டாவும் ஐப்ரோ வரைகிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தொட்டு வச்சா எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வச்ச உடனே லைட்டாக பவுடர் அடித்து விட்டுருவேன். நான் பவுடர் ஃபேஸ் ஃபுல்லாக போட மாட்டேன், மை வச்ச இடத்துல மட்டும்தான் லைட்டாக அப்ளை பண்ணி விடுவேன், ஏன்னா மை கலையாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஐப்ரோ வரைஞ்சி பார்க்கலாமா? ஒரு குச்சி எடுத்து நம்ம ஐப்ரோ வரைஞ்சிக்கலாம். குச்சிக்கு பதிலாக நீங்கள் பட்ஸ் வச்சு இந்த ஐப்ரோ வரைஞ்சிங்கன்னா இன்னும் டார்க்காக விழும். இவன் ஐப்ரோ வைக்கவே விட மாட்டான், அதனால நான் பட்ஸ் வச்சு வைக்கல. இது வாட்டர் ப்ரூஃபாகவும் ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட கையில் நான் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ஓப்பன் டேப்பில் நான் இதை விட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக உங்களுக்கு ஸ்மஜ் ஆகவே இல்லை. இது ஸ்மஜ் ப்ரூஃப் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்னோடய பேபிக்கு நான் ஐப்ரோவும் வரைஞ்சிட்டேன் அதை வச்சு. என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. பாய்.